இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். புதுச்சேரி சட்டசபை தேர்தல் விரைவில் நடக்க உள்ளதால் 2026-27 ஆண்டுக்கான முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியாது. இதனால் வரும் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான செலவுகளுக்கு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்து அதற்கு சட்டசபையில் ஒப்புதல் பெற முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இன்று சட்டசபை கூடியதும் மகாராஷ்டிரா முன்னாள் துணை முதல்வர் அஜித் பவார், புதுச்சேரி முன்னாள் எம்எல்ஏக்கள் சுப்பராயன், ஹைகோர்ட் முன்னாள் நீதிபதி தாவீது அன்னுசாமி ஆகியோர் மறைவுக்கு இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்பட்டன. சபாநாயகர் செல்வம் பேசிக் கொண்டிருக்கும் போதே உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ நேரு என்கிற குப்புசாமி எழுந்து சபாநாயகர் செல்வம் சபையை நடத்த தகுதியற்றவர் என ஆவேசமாக கூறினார். போலி மருந்து ஊழலில் சபாநாயகருக்கு தொடர்பிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அதை கண்டுகொள்ளாமல் சபாநாயகர் தொடர்ந்து சபையை நடத்தி சென்றார். பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வாகியுள்ள பூர்ணாங்குப்பம் சிலம்ப கலைஞர் பழனிவேலுவுக்கு சபாநாயகர் செல்வம் சபை உறுப்பினர்கள் சார்பில் பாராட்டு தெரிவித்தார். ஆனால் சுயேட்சை எம்எல்ஏ நேரு சபாநாயகர் செல்வம் இருக்கை அருகே வந்து தொடர்ந்து ஆவேசமாக பேசினார். பின்னர் அவர் வெளிநடப்பு செய்தார். எம்எல்ஏ நேருவால் சபையில் ஏற்பட்ட பரபரப்புக்கு பிறகு முதல்வர் ரங்கசாமி வரும் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான அரசின் செலவினங்களுக்கு அனுமதி கோரும் 5396 கோடி ரூபாய் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து சபையின் ஒப்புதலை பெற்றார்.